ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 108 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ள 6 விசாரணை மரணங்கள் நடந்திருக்கு. மக்கள் போன திமுக ஆட்சி மேல இருந்த அதிருப்தினால புதுசா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனா புது ஆட்சி வந்த பின்னாடியும் இது எதுவுமே கொஞ்சம் கூட மாறல. அவரோட உடற்கூறாய்வு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்த அந்த 19 காயங்களும் வெளியான சிசிடிவி ஆதாரங்களும் காவல்துறையோட கொடூரமான சித்திரவதைய அம்பலப்படுத்துச்சு. மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்தவர் தான் ஆகாஷ் டெலிவிஷன். அவருக்கு வயது 26. கடந்த மார்ச் 5ஆம் தேதி சியோன் நகர் பகுதியில ஏற்பட்ட தகராறுல ஆகாஷ் டெலிவிஷனை போலீசார் விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. இவர்களுக்கு எதிராக கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த லாக்அப் டெத் தமிழ்நாட்டில் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குமா? காவல்துறையை கையில வச்சிட்டு இருக்க முதல்வர் ஜோசப் விஜய் இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் வியூ. தமிழ்நாட்டில் காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு கேவலமான கண்டிக்கத்தக்க சம்பவம்னா அது காவல் நிலைய மரணங்கள் தான். திமுக அதிமுகன்னு 2 ஆட்சி காலத்துல நடந்துட்டு இருந்த காவல் நிலைய மரணங்கள் இப்போ தாவேக ஆட்சியிலையும் விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தாவேக ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 108 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ள 6 விசாரணை மரணங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு மாற்றுத்திறனாளியும் பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாரு. நம்ம போன ஆட்சியில முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மேல எவ்வளவு குறை சொன்னோம். காவல்துறையை கையில வச்சுட்டு இருக்க முதல்வர் இதை தடுக்க நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம வலியுறுத்தணும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் மக்கள் போன திமுக ஆட்சி மேல இருந்த அதிருப்தினால புதுசா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனா புது ஆட்சி வந்த பின்னாடியும் இது எதுவுமே கொஞ்சம் கூட மாறல. இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்ல சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்பு, அப்புறமா மடப்புரம் காளி கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு, இதெல்லாம் நம்ம உள்ளத்தை அப்படியே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னு சொல்லலாம். இதுக்கு எதிராக நிறைய போராட்டங்களும் ஆங்காங்கே வெடிச்சதை நம்ம பார்த்திருப்போம். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்புல தேர்தல் நெருங்குற நேரத்துல அவசர கதியில தண்டனையும் விதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். திமுக ஆட்சியில லாக்அப் மரணம் அடைந்த 24 பேரோட மரணம் தொடர்பா வெள்ளை அறிக்கையை உடனடியா வெளியிட வேண்டும். இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாதுன்னு தமிழக மக்களுக்கு உடனடியா உறுதியும் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும்னு அப்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு போன வருஷம் இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு. ஆனா இப்போ அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? ஜோசப் விஜய் ஆகிய நான்னு விஜய் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 108 நாட்கள் ஆகிருக்கு. அதுக்குள்ள தமிழ்நாட்டுல 6 விசாரணை மரணங்கள் நடந்திருக்கு. அதுல புது வரவா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில போலீஸ் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் ஆகாஷ் டெலிவிஷன் உயிரிழந்து போயிருக்காரு. இப்போ அந்த 6 விசாரணை மரணங்கள் என்னன்னு பாத்துடலாமா? கடந்த ஜூலை 13 நாகர்கோவில்ல குட்கா வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சபரி வர்மனோட மரணம் மாநிலத்தையே உலுக்கி போட்டுச்சு. அவரோட உடற்கூறாய்வு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்த அந்த 19 காயங்களும் வெளியான சிசிடிவி ஆதாரங்களும் காவல்துறையோட கொடூரமான சித்திரவதைய அம்பலப்படுத்துச்சு. இந்த அதிர்ச்சி தமிழ்நாட்டுல ஓய்ந்து போகாத நிலையில ஜூலை 23ஆம் தேதி தூத்துக்குடியில சட்டவிரோதமா மது விற்றதா சொல்லி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட டாஸ்மாக் பார் ஊழியர் அருணாச்சலம், அவருக்கு வயது வெறும் 24 தான், காவல்துறையினர் தாக்கியதுல தலையில காயமடைந்து பரிதாபமா உயிரிழந்து போயிருக்காரு. இதற்கிடையில ஜூலை 15ஆம் தேதி புழல் சிறையில காவல்ல வைக்கப்பட்டிருந்த பாலாஜி அப்படின்ற 45 வயது மதிக்கத்தக்க ஒரு கைதி உயிரிழந்திருக்கிறாரு. கடந்த மாசம் 8ஆம் தேதி சென்னையை சேர்ந்த 28 வயதான ஓட்டுநர் வெங்கடேசன் அப்படின்றவரு காவல்துறையோட சித்திரவதையால உயிரிழந்து போயிருக்காரு. மதுரை சிந்தாமணி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோயில் பூசாரி பரமசிவம் காவல்துறையினர் தாக்கியதால காயமடைந்து சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்து போயிருக்கிறாரு. இப்போ மானாமதுரையில போலீஸ் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் ஆகாஷ் டெலிவிஷனை காவல் நிலையத்துல வச்சு அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க போலீசார். அதாவது இரும்பு கம்பியால அவர் காலிலேயே பலமா அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மரணம் தொடர்பா அந்த குற்றச்செயல்ல ஈடுபட்ட 6 போலீசார் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, குற்றம் பாய்ந்திருக்கு. மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்தவர் தான் ஆகாஷ் டெலிவிஷன். அவருக்கு வயது 26. கடந்த மார்ச் 5ஆம் தேதி சியோன் நகர் பகுதியில ஏற்பட்ட தகராறுல ஆகாஷ் டெலிவிஷனை போலீசார் விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. உயிரோட போனவரு பிணமாத்தான் திரும்புவாருன்னு அவங்க குடும்பம் எதிர்கூட பார்த்திருக்க மாட்டாங்க. போலீஸ்
அந்த ஆகாஷ் டெலிசனை அடிச்ச அடியில அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா போயிருந்திருக்கு. அதனால மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ஆகாஷ் டெலிசன் வந்து அனுமதிக்கப்படுறாரு. இந்த நிலையில தான் மார்ச் 8ஆம் தேதி அவர் பரிதாபமா உயிரிழந்தும் போறாரு. ஆகாஷ் டெலிசனோட மரணத்துல காவல்துறையினர் மீது சந்தேகம் இருப்பதா சொல்லி அவரோட குடும்பத்தினர் எல்லாருமே போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. அதனால இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடி விசாரணையின் அடிப்படையில கடந்த ஜூன் 18ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. இந்த வழக்குல காவல் ஆய்வாளர் திலீபன், உதவி ஆய்வாளர் குகன், காவலர்கள் மகேந்திரன், காளீஸ்வரன், தேவேந்திரன், பழனியப்பன் ஆகிய 6 பேர் எதிரிகளா சேர்க்கப்படுறாங்க. இவர்களுக்கு எதிராக கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல உயிரிழந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய தப்பு எதுவுமே பண்ணாதவங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி காவல்துறை காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்காங்க? சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் தொல்லை பண்றவன் எல்லாமே வெளியில சுதந்திரமா நடமாடுறாங்க. ஆனா இந்த மாதிரி அப்பாவி ஏழை மக்கள் மேலதான் காவல்துறை அவங்களோட வன்முறையை கட்டவிழ்த்து விடுறாங்க. இப்பயாவது காவல்துறை மேல முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா, இல்ல அவர் கூட இருப்பவங்களை மட்டும்தான் விழுந்து விழுந்து கவனிக்க போறாரா? லாக்அப் மரணங்களுக்கு எதிராக புதுசா கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படணும், சட்ட திட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு கோரிக்கை வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். லாக்அப் மரணம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னும் எந்த மாதிரியெல்லாம் நடவடிக்கை மேற்கொள்ளலாம், காவலர்கள் எப்படி கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.